கார்த்திகை பொரி உருண்டெல்லாம் இன்றைக்கே பண்ணி வச்சிட்டலாம். நாளைக்கு சௌரியமாக இருக்கும். காத்தால விளக்குக்கு சந்தனம் குங்குமம் இட்டு திரி போட்டு அதெல்லாம் பண்ணால் சௌரியமாக இருக்கும்ட்டு கார்த்திகை பொரி உருண்டை பண்ண ஆரம்பிச்சு. எப்போதும் போல் 4 டம்ளர் அவல் பொரி எடுத்துட்டு அதுக்கு 1 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தண்ணி கொதித்த உடனே அதை வடிகட்டிட்டு அதில் தேங்காய் துருவல் போட்டு நல்லா கொதிக்க விட்டேன். மொத்தம் 1/2 கிலோ பொரி வாங்கியிருந்தேன். ஆனால் எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம், 2 ட்ரிப்பாக பண்ணலான்னா ஒரு 4 டம்ளர் ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பொரியில் வந்து சுக்கு பொடி போட்டு பாகு பதம் வந்த உடனே அதில் கொஞ்சம் வந்து ஏலக்காய் பொடி தூவிட்டு ஒரு தண்ணியில் விட்டு பார்த்தேன்னா அந்த பாகு நல்லா உருட்டி டங்குன்னு சத்தம் கேட்கணும். அதுதான் வந்து பதம். அது ரெடியான உடனே நாங்கள் பொரியில் விட்டு ஒரு 2 உருண்டை தான் பிடிச்சிருப்போம். அப்புறம் சுத்தமாக பிடிக்கவே வரல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அது சுத்தமாக வரல. சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணோம். 2 தடவையுமே இப்படியே ஆகிடுது. ஸோ இந்த தடவை இது இப்படி தான் அப்படிங்கிறத நினச்சிட்டு 4 உருண்டை மாத்திரம் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அப்படியே உதுத்தே வச்சுட்டோம். ஒரு வெள்ளத்தோட மிஸ்டேக்காக என்னென்னு தெரியல. தெரிஞ்சால் வந்து கமெண்டில் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.